அதோட எல்லாரும் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி பழையபடி அவங்க தங்கி இருந்த ரூமுக்கே வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் சேதுவை வந்து ராஜாங்க சொல்றாரு, ஐயா ராசாங்கம், நீ ரொம்ப சிரமப்பட்டு போய் அந்த பூவை எடுக்க போயிருக்கியா, இதனால உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா என் உயிரே இருக்காதியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து இந்த சாவித்திரி வந்து, அடியே நீ எங்கே போற, நீ இங்கேயே வந்து தங்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து சாவித்திரி சொல்லுது. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மோகனா வந்து, ஏன் சாவித்திரி நீ தமிழை வந்து உங்க கூட தங்க வச்சிருக்கீங்க, நீ வந்து சேது கூட தங்க வைக்க வேண்டியதானே அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மதினி, ஏற்கனவே சேது வந்துட்டு சிரமப்பட்டு காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இப்போ இவ வேற வந்துட்டு உள்ளே போயிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன ஹனிமூனுக்கா வந்திருக்காங்க கொடைக்கானலுக்கு. சேதுவுக்கு ஏற்கனவே இவளை பிடிக்காது, அண்ணனை ஜெயிலுக்கு போக வச்சதுக்கு இவ தான் முழு காரணம். இப்போ இவளை போய் சேது கூட தங்க சொன்னா என்ன மதினி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தமிழையும் சேதுவையும் பிரித்து வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கு. உடனே மோகனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ அவ தான் போய் சேதுவை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கா, நம்ம யாருமே காட்டுக்குள்ளே போகலையே, அவள் புருஷன் தானே, எதா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து சேது கூடயே தமிழை தங்க சொல்லிடுறாங்க. தமிழும் அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு சேது ரூமுக்கு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த தாமரையும் சாவித்திரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா, இந்த மோகனா அத்தை வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க, இப்போ இந்த தமிழ் உள்ளே போய் தூங்கினானா சேதுவும் மாமாவுக்கும் இவளுக்கும் திரும்பவும் பழையபடி ஒன்று சேர்ந்துருவாங்கம்மா, இதை நான் பார்க்கணுமா, இங்கே இருந்துக்கிட்டு இதுக்கா நான் கொடைக்கானலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாமரை கத்திக்கிட்டு இருக்கு. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, இருடி பொறு, அம்மா உன்னைய அப்படியெல்லாம் விட்டுருவனா, பொறு, எப்படியாவது உனக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து தாமரையை ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்க போயிடுறாங்க, நைட் ஆகிருது. சாவித்திரியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுவை எப்படியாவது தாமரை ரூமுக்கு வர வச்சு அங்கே அவனுக்கு வசிய மருந்து கலந்த பாலை கொடுத்து ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதாவது நடந்த மாதிரி காட்டிக்கிறணும் அப்படின்றது தான் இந்த சாவித்திரியோட பிளானு. அதுக்கு தான் இந்த சாவித்திரி வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வசிய மருந்து கலந்த பாலை கலந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக தமிழும் உள்ள பால் எடுத்துக்கிறதுக்காக போகிறாங்க. அப்புறம் தமிழும் தனியாக பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பாலை ஒன்றா காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழோட பாலும் சாவித்திரி கலந்த வசிய மருந்து பாலும் மாறிடுது. தமிழ் வந்து சாவித்திரியோட வசிய மருந்து பாலை எடுத்துட்டு சேதுவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்து வேகமாக இந்த பாலை எடுத்துட்டு போய் தாமரை கிட்ட கொடுத்து, அடியே இதில் வசிய மருந்து கலந்துருக்கேன், இப்போ நான் போய் சேதுவை உன் ரூமுக்கு வர சொல்கிறேன், இந்த பாலை எப்படியாவது அவனை குடிக்க மட்டும் வச்சிரு, அவன் இந்த ரூமை விட்டே போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் கொடுத்த பாலை சேது வந்து குடிச்சிடுறாரு. அதில் வசிய மருந்து கலந்துருக்கிறது தெரியாமல் அவர் குடிச்சதுனால அவருக்கு ரொம்பவே கேர் ஆயிடுது. அவர் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்துட்டு சேதுவை எப்படா வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழும் சேதுவும் வெளியே வந்த பாடே இல்லை. உள்ள ரெண்டு பேத்துக்குமே முதலிரவு நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் பெரும் ஏமாற்றத்தோட ஆயிட்டாங்க. போமா, இனி உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை, இந்த பாலை நீயே குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை போய் கடுகடுன்னு போய் படுத்து தூங்கிடுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.